இனிமே நம்ம பிசினஸ் தொடர எந்த தடையும் இல்லை. மிஸ்டர் தமிழரசன் கேஸை வாபஸ் வாங்கினால நாம அவங்களுக்கு எந்த லெட்டரும் அனுப்ப தேவைன்னு சொல்லிட்டாங்க. ப்ரொடக்ஷனும் நிப்பாட்ட தேவை. அப்பா மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்கடா நம்ம ரிப்ளை பண்ணி அவங்க கிட்ட இந்த மறுபதில் வர வரைக்கும் ப்ரொடக்ஷன் நிப்பாட்டி வைக்கணும்னு கவலைப்பட்டேன். இப்ப அந்த கவலை இல்ல. இல்ல சில வெளிநாட்டு நிறுவனங்கள்ல நம்மளோட அன்னாசி படத்தோட சாம்பிளை கேட்டிருக்காங்க. நான் அவங்களுக்கு முதல்ல அந்த சாம்பிளை கொரியர்ல அனுப்பி வச்சிடுறேன். சரியா? பார்த்தாம நாம அவங்களுக்கு அனுப்புற பணங்கள்லாம் நல்ல தரமானதா இருக்கும். இல்ல நான் லோக்கல்ல நம்ம ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு பரபரப்பா பேசப்படுதுன்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அதுல நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லா மக்களுக்கும் போய் சேரலங்கிறது நல்லா தெரியுது. நம்ம டிவி ரேடியோல விளம்பரம் கொடுத்தா நம்ம பிசினஸ் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. குட் ஐடியா அஸ்வினி. எல்லா அன்னாசி பழங்களோட பழங்களா நம்ம பழங்கள் இருக்கறனால மக்களுக்கு அதோட மகிமை தெரியல. அதை தெரிவிக்கிறதுக்கு ஒரே வழி விளம்பரம். நீங்க ரெண்டு பேரும் அந்த வேலையை பாருங்க. நானும் அமர்ஜிட்டோம் மற்ற வேலைகளை பார்த்துக்கலாம். மற்ற வேலைங்களா? ஆமா, சந்தோஷமான செய்தி எல்லாம் கிடைச்சிருக்குல்ல. ட்ரீட் இல்லையா? பட்ஜெட் இல்ல. இதுக்கும் பட்ஜெட் இல்லையா? சரி, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் எனக்கு உனக்கா? உனக்கு வாங்கி தர எனக்கு பட்ஜெட்லாம் இல்ல. போ போ, உன் கூட வந்தா ரொட்டி பாக்கற தான் கிடைக்கும். நாங்க 3 பேரும் போய் ஜஸ்மின் கறி ஹவுஸ்ல போய் நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம். மாமா எந்த கடைக்கு சாப்பிட போறீங்க? மாசத்திலேயே 2-3 சுப முகூர்த்த நாள் இருக்குன்னு ஐயர் என்கிட்ட சொன்னார் சம்பந்தி. சரி, அதில் நம்ம 2 குடும்பத்துக்கும் எந்த நாள் ஒத்து வருதோ அந்த நாளை பேசி முடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னம்மா மௌனமாக இருக்கீங்க? நீங்கள் எதுவும் சொல்ல ஆசைப்படுறீங்களா? இதில் நான் என்னென்ன சொல்ல போகிறேன். அஸ்வினி எங்களுக்கு ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டா. அதனால அங்கே அவள் அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா? அங்கே அவள் ஏதாவது தப்பு செஞ்சா நீங்கள் தான் மன்னிச்சு அனுசரித்து போனோன்னே. என்னம்மா அப்படி பேசுறீங்க? எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்கு, அது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னையிலிருந்து என் மருமகளையும் சேர்த்து எனக்கு 3 பொண்ணுங்க. சந்தோஷமா? உங்க பொண்ணு இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கேயே இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. சரியா? அப்புறம் என்ன கற்பகம், கல்யாணத்தை முடிவு பண்ணிடலாமா? என்னங்க என்கிட்ட கேட்குறீங்க? நீங்கள் பேசி முடிவு பண்ணால் சரிதாங்க. அப்போ சரி, ரொம்ப சந்தோஷம். நான் புறப்பட சம்பந்தி இந்த முகூர்த்த தேதி விஷயமா பையன்கிட்ட பேசுகிறேன். சரி. நீங்களும் பாருங்க, எந்த தேதி ஒத்து வருதோ அன்றைக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம். சரிங்க. சரிங்களா? சரி. அப்போ போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. வரமா மருமகளே, போயிட்டு வரேன். ஸ்வேதா, அண்ணே, இந்தாம்மா, நீ எஸ்டிபிஎம்ல 4 பிரின்சிபல்ஸ் வாங்கினதுக்காக இந்த அண்ணனோட சின்ன கிஃப்ட். ரொம்ப நன்றிண்ணே. எங்கடா கோட்டை வெட்டிடுவியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் பேரை காப்பாத்திட்டேன். நான் யாரு? தி கிரேட் பிஸ்னஸ்மேன் இளையகுமரோட தங்கச்சாச்சேன். அண்ணே, ஸ்வேதாக்கு கொடுத்தா கிஃப்டா? எனக்கு நானும் தான் ஃபைனல் எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் எடுத்தேன். சரி, உனக்கு நான் நாளைக்கு வாங்கிட்டு வரேன். ஸ்வேதா, இனி மேலே என்ன படிக்கலாம்னு நினைக்கிறேன்? உங்களை மாதிரி விவசாயத்துறை பத்தி படிக்க போறேனே. ஏய், உண்மையை சொல்லு. நான் படிச்சேங்கிறதுக்காக நீ அந்த படிப்பை படிக்க போறியா இல்லை ஆசைப்பட்டு தான் படிக்க போறியா? நான் ஆசைப்பட்டு தானே படிக்க போறேன். ஆனா என்னோட இந்த ஆசைக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லுவேன். உங்களோட இந்த சாதனையை பார்த்து இந்த விவசாயத்துறையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேனே. அதுக்காகவே இந்த விவசாயத்துறையை தேர்ந்தெடுத்து படிக்க போறேனே. அம்மா, எல்லாரும் சொல்றாங்கிறதுக்காக சும்மா கடமைக்கு படிக்கக்கூடாது, பொறுப்பாக படிக்கணும். அப்போ தான் உன் அண்ணன் மாதிரி பல சாதனைகள் செய்ய முடியும். புரிஞ்சதா? புரிஞ்சிச்சுப்பா. சரிம்மா, நீ என்ன படிக்க போற? நானும் அதே விவசாயத்துறை தேர்ந்தெடுத்து உங்களோட அதிகமாக படிச்சுட்டே இருக்க போறேன். அதிகமானா எது வரைக்கும்? டாக்டர் லோஷினின்னு பேர் வாங்க வரைக்கும். வணக்கம் அன்பு ரசிகர்களே, விவசாய உலகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்களுக்கு விவசாயத்துறையில் வெற்றி பெற்ற 4 UPM மாணவர்களை அறிமுகப்படுத்த போகிறேன். வணக்கம் இலக்குமரன். வணக்கம். 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 விவசாய உலகம் இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் இலக்குமரன், உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்பா செல்வரத்னம், அம்மா மலசாந்தா, தம்பி சதீஷ், தங்கச்சிங்க 2 பேர் ஸ்வேதா, லோஷினி. ஓகே, அம்பர்ஜித், உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என் குடும்பத்தில் நான் ஒருத்தர் தான். அப்புறம் அம்மா நிர்மல், அப்பா ராமசிங். நீங்க சாதனா? நானும் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். அப்பா மிஸ்டர் கேசவன், அம்மா மிஸ்ஸஸ் சீதா. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அஸ்வினி. அப்பா ராமகிருஷ்ணன், அம்மா கற்பகம், நான் ஒரே பொண்ணு தான் உங்களுக்கு. சரிங்க. நீங்க STPM தேர்வில் 4A எடுத்ததாக நாங்க கேள்விப்பட்டோம். 4A வாங்கின நீங்க எதுக்கு டாக்டர் இல்ல இன்ஜினியர் படிக்காம விவசாயத்துறையை விரும்பி படிச்சீங்க? இதை நான் விரும்பி தேர்ந்தெடுத்த துறையில் என்னையும் நான் கட்டாய பண்ணி படிக்க வச்சுக்கிட்ட ஒரு துறை தாங்க. ஆக்சுவலி டாக்டர் படிக்க தான் என்னுடைய சின்ன வயசு கனவு. என் லட்சியம்னு கூட சொல்லலாம். எப்போ எனக்கு ஓய்வு நேரம்லாம் கிடைக்குதோ அப்போ என்ன ஒரு டாக்டராக கற்பனை பண்ணி பார்ப்பேன். எப்படியாவது டாக்டர் ஆகி தீரணுங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். அதனால ஸ்கூலில் நடந்த எந்த புறப்பாடு நடவடிக்கையிலையும் நான் கலந்துக்கல. STPM ரிசல்ட்ஸ் வந்துச்சு, 4 பிரின்சிபல்ஸ் வாங்கினேன். ஆனால் மருத்துவம் படிக்க எந்த பல்கலைக்கழகத்துலையும் எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. ஏன்? ஏன்னா அதான் சொன்னேன்ல, எனக்கு எந்த புறப்பாடு நடவடிக்கையிலையும் ஈடுபாடு இல்லாமல் போயிடுச்சு. அதே வருஷம் நிறைய மாணவர்களுக்கு நல்ல தேர்ச்சி கிடைச்சிது. அதுவும் இல்லாமல் நிறைய மாணவர்கள் புறப்பாடு நடவடிக்கையில் நல்ல மார்க்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் சிலர்களுக்கு மட்டும்தான் இந்த மருத்துவம் சீட்ஸ் கிடச்சிச்சு. டாக்டர் செய்ய முடியாமல் போயிடுச்சா? அடுத்தது என்ன? விவசாயம். ஆமாங்க, விவசாயம் தான் கிடச்சிது.
அழுந்த. ஒரு நாள் முழுக்க அழுந்த. யார்கிட்டயும் பேசலைங்க. அந்த நேரம் என் அம்மா தான் எனக்கு ஆறுதலாக இருந்தாங்க. அப்பா என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு. இவங்க 3 பேரும் தான் என் கூட கடைசி வரைக்கும், ஏன் என் வெற்றி கூட இவங்க தான் காரணமா இருந்தாங்க. என் குடும்பத்துக்கு அடுத்த நிலையில என் கூட கடைசி வரைக்கும் யாருன்னு கேட்டீங்கன்னா அமர்ஜி, சாதனா, அஸ்வினி, இவங்க 3 பேர் தான். சாதனா, இந்த விவசாயத்துறையை பத்தி உங்களோட கருத்து என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் டாக்டர், லாயர், இன்ஜினியர் மாதிரி ஒரு மதிப்புமிக்க படிப்பு தான். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு விவசாயம் தானேன்னு இந்த துறை ரொம்ப அலட்சியமாக தெரியும். ஆனால் அதை படித்து பார்க்கறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். எங்கள் 4 பேரோட அனுபவத்தில் வச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த விவசாயத்துறையை நீங்கள் எடுத்து படிக்கணும். மிக்க நன்றி சாதனா. அமர்ஜித், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க படிச்ச துறையை பத்தியும் அதுக்கு உங்க குடும்பம் தந்த ஆதரவை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. பயோகெமிஸ்ட்ரி தான் நான் விரும்பி படித்த பாடம். ஆனால் அது முதல்ல எங்கள் வீட்டில் சொல்லும் போது, ஏன் பயோகெமிஸ்ட்ரி, வேற ஏதாச்சும் படிக்கலாமேன்னு தான் சொன்னாங்க. பயோகெமிஸ்ட்ரியை பற்றி எடுத்து சொல்லிட்டோன்னே அதுக்கப்புறம் தான் எனக்கு முழு ஆதரவே தந்தாங்க. இந்த அன்னாசி பழ உற்பத்தி மற்றும் வியாபாரத்தை தொடங்குவதற்கும் முன்பும் பின்பும் நீங்க எதிர்நோக்கிய பிரச்சனைகள் என்ன? 1 இல்லை 2 இல்லை, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது நம்ம இலாதான். நாங்கள் 4 பேரும் பேங்குக்கு போய் 4 லட்சம் வள்ளிக்கு லோன் எடுத்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அது என்னன்னு பாருங்க, நம்ம கம்பெனியில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அந்த காசெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் 4 பேரோட அம்மா அப்பா எல்லாரும் கொஞ்சம் காசு கொடுத்து நாங்கள் மறுபடியும் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். முதல் முயற்சியில் நாங்கள் பயிர் பண்ண எல்லா செடிகளும் செத்து போச்சு. நாங்கள் மனசு உடைச்சு போயிட்டோம். அப்போதான் கடவுள் மாதிரி மிஸ்டர் கார்த்திக் எங்களுக்கு உதவி செஞ்சார். இப்படியே படிப்படியாக பல சோதனைகளை கடந்து வந்து இன்னைக்கு சாதனை படைத்த இளைஞர்களா உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த எங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த வேளையில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி அஸ்வினி, இந்த துறையில் படிக்கும் பெண்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்கு. இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் சமமான வாய்ப்பு இருக்கு. நமக்குள்ள திறமையும் சாதிக்கணும் என்ற வெறியும் இருந்தா போதும், நம்ம நிச்சயம் வெற்றி பெறலாம். அது தவிர்த்து டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு நானும் சாதனாவும் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கோம். அமர்ஜித் பயோ இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. அப்புறம் இலா அக்ரி பிஸ்னஸ் படிச்சிருக்காரு. இந்த 3 படிப்பும் சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் எங்கள் சொந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி இந்த சொந்த கண்டுபிடிப்பால் உருவாகினது தான் MD2 பைனாப்பிள். சரிங்க இளங்குமரன், கடைசி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த விவசாயத்துறையை படிக்க நினைக்கும் மாணவ மாணவிகளுக்கு நீங்க சொல்ல விரும்பும் கருத்துக்கள் என்ன? தயவு செஞ்சு இந்த விவசாயத்துறையை ரொம்ப அலட்சியமாக நினச்சிடாதீங்க. தைரியமாக எடுத்து படிங்க. ஏன்னா இதில் ஒரு நல்ல எதிர்காலமே அடங்கி இருக்கு. இந்த துறையை படிக்கும் மாணவர்களுக்கு அரசாங்கம் முழு ஆதரவு தருது. உங்களுக்கு மேலும் விவரம் வேணும்னா என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கைத்தொலைபேசி எண்கள் மன்னிக்கணும் சொல்லாமல? கண்டிப்பா சொல்லுங்க. 016-227-1818. சரிங்க, இந்த விவசாய உலகம் நிகழ்ச்சியில் உங்க சிரமம் பாராமல் பங்கெடுத்து உங்களோட சுவையான அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு இந்த நிகழ்ச்சி சார்பாகவும் KRTV சார்பாகவும் ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு அக்ரி லைஃப் நிறுவனம் சார்பாக நன்றி. 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 ரசிகர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சாதனை படைத்த மாணவர்களோடு சந்திப்பு இடம்பெற்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது தர்ஷினி ஆறுமுகம். நன்றி, வணக்கம். சார் அமர் கூட பேசிருந்துச்சா? ஹலோ மிஸ்டர் இளங்குமரன் இருக்காரா? சொல்லுங்க அண்ணா, நான் ராம்குமார் பேசுகிறேன். எனக்கு
STPMல 4A கிடைச்சிருக்கு. உங்களோட இன்டர்வியூ நான் டிவியில் பார்த்தேன். அக்ரி பிஸ்னஸ் படிக்கலாங்களா? தாராளமாக படிக்கலாமே. இந்த துறையில் வேலை வாய்ப்புலாம் எப்படிண்ணே? இந்த துறையை படிக்க ரொம்ப பேரும் ஆர்வம் காட்டாதனால நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா படிச்சு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா என்கிட்டயே வேலை இருக்கு. அதனால ஒன்றும் பயப்படாம தாராளமாக படிங்க. வேற ஏதாச்சும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆஃபீஸ் கால் பண்ணிட்டு வந்து பாருங்களேன். ரொம்ப நன்றிண்ணே. சரி. எத்தனா என்ன கண்கலங்கி நிக்கிற? என்னதான் வேலை விட்டு போறாங்கிற சந்தோஷம் இருந்தாலும் இடத்த விட்டு போகவே மனசு வரலப்பா. எத்தனா இந்த இடம் மட்டும் இல்லப்பா, உலகத்துல எந்த இடமுமே நமக்கு சொந்தமான இடம் இல்லை. இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. இதுக்கு போய் என் வீணா கவலைப்படுற? நாம எவ்வளோ உயர்ந்தோங்கிறது முக்கியம் இல்லைப்பா, எப்படி வாழ்ந்தோங்கிறது தான் முக்கியம். இந்த இடம் என் வீடு மாதிரி, விட்டுட்டு போக மனசு வரலப்பா. எங்கப்பா போற? பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வந்து பார்க்க போற. விடு. அப்படி நான் புறப்படுறேன். சரி, இந்த யூனிஃபார்மை துவைச்சு கொண்டு கொடுத்துட்டு போறேன். சரிப்பா. சதீஷ், என்ன இன்னொன்று என்ன போகுமா? சதீஷ், உன்னை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி லாயர் படிக்க வைக்க போறேன். என்னது? நீ என்ன படிக்க வைக்க போறியா? அதுவும் உன் காசுல? சதீஷ், என்னப்பா என்ன இன்னும் அண்ணன் சண்டை போட்டுட்டு இருக்க? அவன் தான் நீ ஆசைப்பட்டதை படிக்க வைக்கிறேன்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன பிடிவாதான்? உன் ஈகோவெல்லாம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் இறங்கி வா. நீ பண்ணதுக்கு இன்னொரு பிள்ளையா இருந்தா உன்னை திரும்பி கூட பார்த்துக்க மாட்டான், தெரியுமா? அதனாலதான்ப்பா அண்ணன் என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கூட என்னால் அதை ஏற்றுக்க முடியும். நான் எவ்வளோ மோசமானவனா நடந்துக்கிட்டேன். ஏய், நீ யார் கூட சண்டை போட்ட? உன் அண்ணன் கூட தானே. என்னை ஏசுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, சரியா? நீ என்ன தெரிஞ்ச அப்படி பண்ண? ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி நடந்துக்கிட்ட, அவ்வளவுதான். நான் அதெல்லாம் எப்பயும் மறந்துட்டேன். நீயும் மறந்துடு. உன்ன மாதிரி அண்ணன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இனிமேல் நான் நல்ல தம்பியை நடந்துக்கிறேன். எனக்கு மன்னிப்பியா? ஏன்டா எப்பெல்லாம் போய் பேசுற? அதெல்லாம் நான் எப்பயும் மறந்துட்டேன். நீயும் மறந்துடு. ஏன்னா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணன், நான் வெளியூருக்குலாம் போய் படிக்கலண்ணே. இங்கேயே இருந்து உன் கூட வேலை செஞ்சு என் பாவத்தெல்லாம் கழுவிக்கிறேன். உன் கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை போட்டு தருவியா? சதீஷ், அது உன் கம்பெனிடா. நீ எப்போ வேணாலும் வரலாம் போகலாம். இதுக்கு போய் பெர்மிஷன் கேட்குறேன்? பாருங்கப்பா இவனை. ஸ்வேதா, ரோஷினி, நீங்கள் 2 பேரும் எனக்கு மன்னிச்சுங்க. அண்ணே, இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்டு எங்களை பெரிய மனுஷாக்கிறது இல்லையா? நீங்க மாறந்தே போதும். அப்பா, நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்கப்பா. செய்த தரத்தை உணர்ந்த பிறகு அப்புறம் எதுக்குப்பா மன்னிப்பெல்லாம்? இனிமே நாம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், அதான். சரி சரி, கல்யாணம் வெள்ளம் அப்படி இப்படி கிடக்கு, ஆளா ஒரு வேலையை பாருங்க. நீங்கள் கவலை விடுங்கப்பா, நாங்கள் அசத்திடுறோம். சரி, அவங்க அசத்துறது இருக்கட்டும். நீங்க ஏன் இன்னும் யூனிஃபார்ம் முடியிருக்கீங்க மாட்டிய? இன்னையில இருந்து இந்த யூனிஃபார்ம் விடுதலை. சந்தோஷமா?